ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். சீனி அவரைக்காய் பொரியல். சரிங்களா? சீனி அவரைக்காய் நாங்கள் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள். சீனி அவரைக்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த காய் வாங்கி பொரியல் ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா காயுமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காமிக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சீனி அவரைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சோமா, அதில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம காயை வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தண்ணியில் ஊற்றி எப்போயுமே 1க்கு 2 தண்ணி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு காயை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சிடலாம். சீனி அவரைக்காய் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்ணும். எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சீனி அவரைக்காய் எடுத்துக்கிட்டால் ஹெல்த்துக்கு நல்லது. சுகர் லெவல் நார்மலாகும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். காய் வெந்தால் நம்ம செய்கிற பொரியல் ரெசிப்பியும் நல்லாயிருக்கும். சில பேர் இதை பிடிக்கல வேண்டான்னு யோசிப்பாங்க. கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பழகினாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது லைட்டாக அது மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்தால் கூட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த காய் உங்களுக்கு கிடைக்கும் போதே, சீனி அவரைக்காய் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி பொரியல் ரெசிப்பியாக சாப்பிடுங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய குக்கிங் ரெசிபீஸ்லாம் நாங்கள் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரிடே. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மூலமாக நீங்களும் சமையல் செஞ்சு எங்கள் ஆடியன்ஸ்க்கு காமிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பொரியல் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து ரெடியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், கடாய்
வச்சிட்டோம். இப்போ ஆயில் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ நாங்கள் வேக வச்ச சீனி அவரைக்காய் தண்ணியெல்லாம் இருந்துட்டு தனியாக வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ பொரியல் ரெசிபி செய்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ கடுகு வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட போகிறோம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஊற்றமா அதை போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட போகிறோம். ஸோ வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமான கலருக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ சால்ட் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. சீனி அவரைக்காய் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த பொரியல் ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற பொரியல் ரெசிபி நல்ல அருமையான சுவையோடு ரெடி ஆகும். ஸோ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீனி அவரைக்காயை நம்ம கொட்டிக்கிறோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கிண்டிக்கோங்க. சுவையான சூடான சீனி அவரைக்காய் பொரியல் ரெசிபி தயார். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ ஈஸியில் செய்யறதுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க.